வண்டியில ஏறுமா. நீ கரெக்டா ஃபாலோ பண்ணா ஏன் இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு? ஃபாலோ பண்றேன் சார். ஐயா நீங்களா சார்? வணக்கம். ஏன் சார் நீங்க வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சா நானே வந்திருப்பேனே. இது எங்க ஊரு பொண்ணு. வசதிக்கு மீறி படிக்க வேண்டான்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா என் பேச்ச கேட்காமையே இவ படிச்சா. ஜில்லா ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. உங்க காலேஜில் மேல் படிப்பு படிச்சா வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவா. அப்புறம் உங்களுக்கும் நல்ல பேரு கிடைக்கும். ஃப்ரீ சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சே சார். பேமெண்ட் சீட் மட்டும்தான் இருக்கு. பணமா என்னால கொடுக்க முடியாதுன்னு இல்ல. கொடுத்தா நான் ஒருத்த மட்டும்தான் நல்லவனாவேன். ஆனா நீயும் நல்லவனாகணும்ல. கொடுத்துரு சார். இப்படி கொடுத்துக்கிட்டே போனா பிசினஸ் ரன் பண்ண முடியாது சார். படிப்பு வியாபாரம் பண்றியா? இத கடவுளுக்கு செய்யற மாதிரி செய். நல்லா இருப்ப. இவ நாளையில இருந்து காலேஜுக்கு வருவா. இவளை பார்த்து இன்னும் நிறைய பேர் இங்க காலேஜ்ல படிக்கிறதுக்காக வருவாங்க. அவங்களுக்காக நான் மறுபடியும் இங்க வர்ற மாதிரி வச்சுக்காத. இங்க பாருமா, நல்லா படிச்சு இவரை மாதிரி பெரிய ஆளாகணும். மானசாவுக்கு சம்மந்தம் பார்த்துருக்கா. பையன் ஜம்மலூர். பொண்ணு பார்க்கறதுக்கு நாளைக்கு வராங்க. அதென்ன பொண்ணு பார்க்க வராங்க? பைத்தியமா நீங்க? கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உனக்கு மட்டும் ஏன் இம்புட்டு கோவம் வருது? யாரு கேட்டு இதெல்லாம் செய்றீங்க? அவனை பாக்குறதுக்கு கூட நான் வரமாட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்க கேட்டிருக்கணும்ல. எனக்கு கூட தெரியாது. திடீர்னு உன் சித்தப்பா தான் மாப்பிள்ள பாத்திருக்காரு. ஜெய், என் சித்தப்பா எனக்கு ஏதோ மாப்பிள்ள பாத்திருக்காரா? தெரியும். என்ன ஜெய் இது? ஏதாவது ஒண்ணு பண்ணு. பொண்ணு பார்க்க தானே வராங்க, கல்யாணம் இல்லல்ல. பொண்ணு பார்க்க வரத டைம் பாஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். கூல். ஹலோ, வாங்க உட்காருங்க. சின்னண்ணா, இவர் தான் உங்களோட மாமனார். வீரசிம்மா. என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜம்மல்லூர்ல ஒரே கையில 6 பேரை கொண்டிருக்கேன். என்னய்யா பிரதாபம்? ஆமா, எங்க கிளம்பிட்ட? பிரதாபம் இல்ல சார், பிரதாப். பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, வா. இவர் பேரு வீரசிம்மா. நம்ம பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. வணக்கங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்க? அம்மா அப்பா எல்லாம் வரலையா? எல்லாரும் ஒன்னா இருந்தா எதிரிங்க போட்டுருவாங்க. அதனால தனியா வந்திருக்கேன். ஓ, நல்ல பிளான் தான். பொண்ணு இன்னும் ரெடி ஆட்டு இருக்கா? போதும், வர சொல்லுங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு தான் பிரச்சனை. பொண்ணு நல்லாதான் இருக்கா. பேர் என்ன? மானசா. பேரு கூட நல்லா இருக்கு. என் பேரு வீரசிம்மா. உன் கையால காப்பி ஏதாவது குடிப்பியா? காஃபி வேணுமா? குடு. உன் பேச்சுல திமிரு தெரியுது, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன படிச்சிருக்க? 10வது பாஸ் பண்ணிருக்கியா? ஃபாரின்ல எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். அப்படின்னா 10வது பாஸ் ஆகலையா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஜம்மல்லூர். ஓஹோ. எத்தனை சுமோல வந்தீங்க? 2. ஓஹோ. வர்றதுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும்? வந்து போறதுக்கு 10,000 ரூபாய் ஆயிடும். சாப்பாடு செலவு ஒரு 5,000 ஆயிடும்ல? ஆகும். ஆக மொத்தம் 15,000. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா அப்பா கிட்ட பேசி
முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. வந்த செலவு 10,000, போற செலவு 5,000 வேஸ்ட்டு. வர்றோம். பிடிச்சிருக்கு. ச்சே, அந்த மூஞ்சுக்கு பிடிச்சிருக்க கூடவா? அவனை எப்படிமா மாப்பிள்ளைன்னு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? உன் படிப்புக்காக வேணா எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்க முடிஞ்சது. ஆனா உனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணி வைக்கிற அதிகாரம் எனக்கு இல்லம்மா. பையன் நல்லா இருக்கான்ல, நல்ல வாட்ட சாட்டமா முறுக்கு மீசையோட இருக்கான். நல்லா இருந்தா நீயே பண்ணிக்கோ. இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ண நல்லாவே இருக்காதேம்மா. ஹலோ 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 ஹலோ. பையனை பிடிச்சிருக்கா? நீயாவது சொல்லுப்பா, அந்த பையனுக்கு என்ன குறைச்ச? எல்லாமே அதிகமா இருக்கு. பேர் தான் கொஞ்சம் ஓல்டா இருக்கு. பேரா? வீரசிம்மாங்கிறது ரொம்ப வைல்டா இருக்கு. பாபி சிம்மா சந்தோஷம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல. பேருக்கு ஏத்த மாதிரி சும்மோல வந்தாரு. ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணுல கூலிங் கிளாஸ். ஓகே, நோ ப்ராப்ளம், ஒத்துக்கலாம். ஆனா கூட வந்த பன்னி பசங்களை பார்க்கும் போதுதான் மாப்பிள்ளைக்கு விரோதிங்க நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்க. இப்போ பேச்சுலரா இருக்கிறதால அரௌண்ட் தி கிளாக் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியாது. விரோதிங்க டைம் பார்த்து மாப்பிள்ளைய போட்டாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்? போயிடுவாரு. போனா போட்டும் பரவாயில்ல. ஒரு வாரம் வரைக்கும் அழுதோன்னா பொண்ணு தலையை வச்சு தான் நினைச்சு விட்டுற வேண்டியதான். ஒருவேளை காலோ கையோ போய் உயிரோட இருந்தானா ப்ராப்ளம். உங்களை மாதிரி உங்க பொண்ணும் கூட அவனை ஒரு சேர்ல உட்கார வச்சு லைஃப் லாங் அவனுக்கு சேவை பண்ணி உயிர் வாழணும். இதை தவிர அந்த மாப்பிள்ளைக்கு பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்ல எதுவும் இல்ல. வர மாசத்துல முகூர்த்தம் நல்லா இருக்கான். ஐயரை கூப்பிட்டு பேச சொல்லிருக்கேன். OneTamilMV.art. மனசாக்கு இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கலங்க. இவ படிச்ச பொண்ணுன்றதுனால இவளுக்கு இது ஒத்து வராது. நல்ல படிச்ச பையனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. விவசாயம் செய்யற பையனா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தான் பாதுகாப்புக்காக ஆளுங்களை வச்சு சுத்திட்டு இருக்கவன் வேண்டாம். அவ உன் பொண்ணுமா, உனக்கு பிடிக்காத சம்பந்தத்தை நான் வற்புறுத்தவே மாட்டேன். வேற நல்ல சம்பந்தம் பார்ப்போம். ஆமா, என்னதான் நடக்குதுங்க? அந்த பொண்ணை உனக்கு முதல்ல தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த பொண்ணு எனக்கு அப்ராட்லயே தெரியும். அந்த பொண்ணுக்காக வந்தியா? அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்காக அவங்க அண்ணன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. செம்மையா கண்டுபிடிச்சிங்க சார். எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிற இல்ல இந்த வீட்டுல? ஒருத்தரை கூட விடாம யூஸ் பண்ற இல்ல? கடைசியில் இந்த கை கால் இல்லாதன்னு கூட விட மாட்டேங்கிறல்ல? எவா நான் யூஸ் பா எவ்வோ நல்லா யூஸ் பண்றேல்ல? என்ன கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்க. ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார். என்னையும் யூஸ் பண்ணிட்டியா? ஏம்மா யூஸ் பண்றான்டா, நல்லா யூஸ் பண்றான். உங்களுக்கு தான் தெரியல, பைத்தியக்கார பசங்களா. இட்ஸ் ஓகே.